அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவான கதை சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒரு பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிட முயற்சி செஞ்சுச்சான். அப்போ அந்த சின்ன மீன் பெரிய மீன் கிட்ட, நான் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சேன், என்ன ஏன் நீ சாப்பிட பார்க்குற அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு பெரிய மீன், நீ எனக்கு எந்த கெடுதலும் செய்யலை தான், ஆனாலும் எனக்கு பசிக்குதே, அதனால தான் உன்னை நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சின்ன மீன், இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்துச்சான். அதுக்கு பெரிய மீன், வெறுமனே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. உனக்கு ரெண்டே வழி தான் இருக்குது. உன்னை நீ காப்பாற்றிக்கணும்னு நினச்சினா, ஒன்று இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடு, இல்லைன்னா என்னை சாப்பிட விடு. ரெண்டையும் விட்டுட்டு பேசிகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. உயிர் வாழறதுக்கான போராட்டம் எல்லா உயிரினங்கள்கிட்டையும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓடணும், இல்லைன்னா எதிர்த்து போராடணும். இது ரெண்டு தான் இயற்கையோட கட்டளை. இது ரெண்டும் இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.